ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். ஒரு அப்பா அம்மாவுக்கு தன்னுடைய குழந்தை அடுத்தடுத்த ஒரு உச்சத்துக்கு போகும்போது அந்த அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குமோ, அதே போல் ஒரு நண்பர் அவர் அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது ஆல்ரெடி உச்சத்தில் தான் இருக்கார். அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது அவரோட பயணித்த நண்பர்களில் நானும் வருவேன். எனக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. நான் முன்னாடி நிறையா இடத்துல குறிப்பிட்ட மாதிரி எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கார். இப்போ வரைக்கும் அந்த நன்றி அவர் மேலே இருக்குது. அவங்க அப்பாவும் அம்மா மேலேயும் இருக்குது. நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும், கண்டுபிடிச்சிருப்பீங்க எல்லாரும். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் என்னுடைய நண்பருமான மரியாதைக்குரிய விஜய் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். துள்ளாத மனம் துள்ளும் ரிலீஸ் ஆகும்போதுலேருந்து இப்போ வரைக்கும் அவர் கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அந்த நட்பு இது வரைக்கும் தொடருதுன்னும் போது எனக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்குது. தமிழகத்தில் ஒரு மாற்றம் நிச்சயம் வரணும். தமிழக மக்கள் வாழ்வில் ஒரு திருப்பம் வரணும். அதுக்கு நீங்கள் வரணும். அதான் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி நீங்கள் ஒரு அடியும் கவனமாக எடுத்து வைக்கிறீங்க. நீங்கள் எப்போ எப்படி ஒரு இதை எடுப்பீங்க அப்படின்றத நாங்கள் கூட இருந்து பார்த்துருக்குறோம். அதே மாதிரி இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கிறீங்க. அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எப்படி உங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தில் கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்களோ அவங்க எதிர்பார்ப்பும் இதுதான். அதில் நானும் வருவேன். என்னுடைய எதிர்பார்ப்பும் உங்கள் மேலே அதுதான். வெற்றிகரமாக கொடியை முந்தினத்து ஏற்றிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. உங்கள் மூஞ்சியில் அந்த மகிழ்ச்சி, அந்த ஒரு இது தெரிஞ்சது. இதுக்காக நம்ம எவ்வளோ உழைச்சிருப்போம்னு. நிச்சயமாக உங்கள் நிலைமையிலேருந்து பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த தமிழக வெற்றி கழகத்துடைய கொடி அதாவது திக்கற்றும் பறக்கணும், பயங்கரமாக பறக்கணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பழனி முருகன் கோயில் அந்த மாநாடு நடத்திருக்காங்க. அதில் கொடி ஏற்றிருக்காங்க. அதாவது நேற்று நீங்கள் ஏற்றினீங்க, இன்றைக்கி தமிழ் கடவுள் முருகர் அவருடைய கொடி ஏற்றப்பட்டிருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுது? தமிழ் கடவுளே உங்கள் கொடிக்கு க்ரீன் சிக்னல் காட்டார். இனிமேல் நீங்கள் உங்கள் வேலையை தாராளமாக ஆரம்பிக்கலாம். நாங்கள்லாம் உறுதுணையாக இருக்கிறோம், கவலையே பட வேண்டாம். மீண்டும் ஒரு முறை உங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எப்பயுமே என்னுடைய ப்ரேயர்ஸில் கண்டிப்பாக நீங்கள் இருந்துகிட்டே இருப்பீங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ தலைவா.